கண்டிப்பா வந்து நாங்க கிளாஸ்லயே வந்து அரசியல் வந்து பேசிக்கிட்டே தான் இருப்போம். இது வந்து நான் சும்மா இப்ப வந்து கேக்குறாங்க அப்படின்றதுக்காக நாங்க சொல்லல. நிஜமாவே இந்த கொஸ்டின் கேட்டோடனே நாங்க எங்க கிளாஸ்ல பேசினதே எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. நான் வந்து என்ன சொல்வேன்னா, இவ்வளோ நாள் வந்து நம்மள ஆட்சி செஞ்சுட்டு வந்தாங்கல்ல, அவங்க வந்து என்னென்ன நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லுவேன். ஆனா என் ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்லுவானா, அவங்க நல்லது பண்ணியிருக்காங்க, பட் வந்து அவங்களால நிறைய வந்து காசுகள் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வந்து இழந்திருக்கோம். அவங்க காசு கொடுக்கறதும் வந்து நம்மளோட காசு தான் வந்து தராங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு வந்து சொல்லுவாங்க. அவ வந்து வேற ஒரு கட்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வந்து பேசுவாங்க. இப்ப 1000 ரூபாய் வந்து பணம் தராங்கன்னு சொல்றாங்க. எங்க வீட்டுக்கு வருது. எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு பாத்தீங்கன்னா அவங்க நல்லா வந்து வசதியா இருக்காங்க. அந்த வீட்டுக்காரங்களுக்கு வருது. ஆனா இதுக்கு இந்த சைடோ இல்ல ஆப்போசிட் இருக்கிற வீடு வந்து எங்களை விட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா அந்த வீட்டுக்கு வந்து காசு வந்து வரல. அதே மாதிரிதான் லேப்டாப் வந்து 6 to 12 வரை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வரணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா அது வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எங்க கிளாஸ்க்கே வந்து வரல. ஏன்னு கேட்டா அவங்க வந்து எய்டட் ஸ்கூல் அந்த மாதிரி என்னென்னமோ ரீசன் வந்து சொல்றாங்க. சோ அதெல்லாம் இல்லாம கரெக்டா யார் வந்து எங்களுக்கு நல்லது பண்றாங்களோ அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து நினைக்கிறோம். இப்ப வந்து அவங்க நம்ம காசு எடுத்துட்டு வந்து குடுக்கறாங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, நம்ம காசு கொடுக்காம இப்ப அவங்க காசு கொடுக்கணும்ன்றத விருப்பப்படுறாங்களா? அப்படி சொல்லல. அவங்க வந்து நம்ம காசு தான் வந்து நம்மளுக்கு கொடுக்கறாங்க. ஆனா அது வந்து மக்கள்லாம் வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அவங்க வந்து நம்ம காசை வந்து கொடுக்கறதுனால அவங்க இப்ப வந்து எங்களுக்கு நாங்க வந்து படிச்சிருக்கோம், அதனால வந்து எங்களுக்கு தெரியுது. இதே வந்து கிராமப்புற இருக்க சைடவங்களோ இல்ல எங்களோட பாட்டிங்களே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்ல அது வந்து அவங்க காசு தான், அது வந்து இப்ப நம்ம கட்டுற ஜிஎஸ்டியோ இல்ல நம்ம கட்டுற வரியில இருந்து தான் வந்து கொடுக்கறாங்க. ஆனா வந்து நம்ம படிச்சவங்களுக்கு வந்து தெரியுது. பட் இந்த கிராமப்புற இருக்க மக்களுக்கெல்லாம் வந்து அது தெரிய மாட்டேங்குது. அதனால வந்து அப்படி சொல்றேன். இப்ப அந்த காம்படிஷன்ன்றது வந்து உங்க கட்சி சார்ந்து இருக்குமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசுறது இல்ல அவங்க பண்றக்கூடிய செயல்பாடுகள் சார்ந்து இருக்குமா? கண்டிப்பா வந்து கட்சி சார்ந்துதான் வந்து இருக்கும். இப்ப நாங்க வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நான் வந்து இவ்வளவு நாள் யார் ஆட்சி செஞ்சாங்களோ அவங்க பண்ண நல்லது என்ன, அவங்க என்ன அவங்களால என்ன டிஸ்அட்வான்டேஜ் அந்த மாதிரி சொல்லுவேன். ஆனா என்னோட ஃப்ரெண்ட் வந்து இப்ப புதுசா வராங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து யங்ஸ்டர்னால அவங்க ஃபுல்லா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வந்து பேசுவாங்க.